இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்திலால் ஆகும். பாருங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், முன்னேற முடியல. வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஐஸ்வர்யவான். அவர் நம்மக்கிட்ட வந்துட்டாருன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவருக்கு நமக்கு வந்துடுங்க. உதாரணத்துக்கு ஒரு தகப்பனுடைய சொத்துலாம் தன் பிள்ளைக்கு தான் தேவை இல்லையா? அதே போல் இயேசு கிறிஸ்து அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது சத்துவமும் வல்லமையும் அவர் கரத்தில் தான் வரணுமா. நமக்கு பலன் வேணும்னா கூட அவர் சொல்கிறாரு, உங்களை என் கரத்தினால் தாங்கி ஏந்தி கொண்டு சுமந்து கொண்டு போகிறேன்றார். எப்படிப்பட்ட வசனம் சொல்லியிருக்காரு. இந்த நாளிலே என்ன சொல்கிறாருன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவர் எல்லாத்தையும் ஆளுகிறவர். உலகத்தில் இருக்கிறத எல்லா ஆளுகை சரி இயேசு அவர் தான் சொல்கிறார். உங்களையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். இந்த வசனத்தை கேட்குறீங்கள, இந்த வீடியோ பார்க்குறீங்களா, உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆளுகை செய்கிறாங்க. அதனால தான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவும் கரத்தினால் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தால் ஆகும். எந்த சர்வசாதாரண மனுஷனை என்ன இல்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியும் நினைக்காதீங்க. உங்களை உயர்த்த அவரால் ஆகும். இயேசுக்கிட்ட வந்து பாருங்கள், இயேசுக்கிட்ட சொல்லி பாருங்கள் உங்கள் குறைய. அவர்கிட்ட முழங்கால் படுத்தி வேண்டுதல் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களை உயர்த்தவும் உங்களை மேன்மைப்படுத்தவும் அவரால் முடியுங்க. அவரை கூப்பிடலை, அதனால தான் நீங்கள் மேன்மைப்படலை. இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகும், கரத்தால் ஆகும். அவருடைய கரை நீட்டினா போதுங்க, வியாதி சுகம் அடையும். அவர் கரை நீட்டும் போது அநேகர் விடுதலை ஆனார்கள், கட்டுகள் உடைக்கப்பட்டது என்று வேதத்தில் அநேக வசனங்கள் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதர சகோதரியில் நீங்கள் ஆண்டவருக்கு ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் அவர்கள் சொன்னால் அந்த ஐஸ்வர்யத்தை உடையவர் யாருங்க? இயேசு. அவர் நம்ம இறுதித்துக்குள் வந்துட்டார்னா எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் நமக்கு தானுங்க. ஆசீர்வாதத்தோடு நம்ம வாழலாம். ஏன்னு சொன்னால் இயேசுவை அறிந்து கொள்ளுங்க, இயேசுவோடு உறவாடுங்க, இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, பிரகாசம் அடைங்க, ஆசீர்வாதத்தோடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்க்குறது மட்டும் இல்லை, என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறோன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுகிற எல்லா வீடியோவும் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.